போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுச் சபை விசேட கவனம் செலுத்தியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் தேசிய செயற்பாட்டுச் சபை கூடியது. போதைப்பொருள் வர்த்தகம் தற்போது தனிநபர்களை மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக கட்டமைப்பிற்கும் பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்படி போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பிலும் சபையில் கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் பேரழிவை முற்றாக ஒழிப்பதற்கு நடைமுறை நடவடிக்கைகளுடன் சமூக மட்டத்தில் வேகமான கருத்தியல் மாற்றமும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதற்காக மதத் தலைவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் தீவிர பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்கும் முறைமை தொடர்பான சட்டத் திருத்தங்கள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அவை விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் வழக்குகள் தாமதமடைவதற்கு காரணமாக இருந்த அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை வழங்கும் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 6414 அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சபையில் தெரிவிக்கப்பட்டது. அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமடைவதால் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் அளவுகளுக்கு ஏற்ப தரவுகளை வகைப்படுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மேலும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம், போலீஸ் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகியவற்றுக்கு இடையே சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அறிக்கைகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான முறையான செயற்பாட்டை உருவாக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே கடந்த நாட்களில் நீர்கொழும்பு, மகர, மெகசின், பல்லன்சேனை மற்றும் குருவிட்ட சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் 255 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சபையில் தெரியவந்தது. சிறை கைதிகளின் வன்முறை நடத்தைகளை குறைப்பதற்காக அதிகளவான மனநல மருத்துவர்களின் சேவையை பெற்றுக்கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் 2007ஆம் ஆண்டின் 54ஆம் இலக்க புனர்வாழ்வு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவை விரைவாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவலை தடுப்பதற்காக கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுகள் இணைந்து முன்னெடுக்கும் மிதுரு பாடசாலை வேலை திட்டத்தின் முன்னேற்றமும் மீளாய்வு செய்யப்பட்டது. போதைப்பொருள் பயன்படுத்தும் மாணவர்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதிக போதைப் பொருள் அபாயம் காணப்படும் மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு விசேட கவனம் செலுத்தி திட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் சர்வதேச பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளமை தொடர்பிலும் தேசிய செயற்பாட்டுச் சபை விசேட கவனம் செலுத்தியது. இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக போதைப் பொருட்களை ஊக்குவிக்கும் குழுக்களை கட்டுப்படுத்துவதுடன் போதைப் பொருளுக்கு எதிரான கருத்துக்களை சமூகமயப்படுத்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட்டன. போதைப் பொருள் பாவனையை தடுத்தல், ஆரம்ப நிலையிலேயே அடையாளம் காணுதல், புனர்வாழ்வளித்தல், சட்ட திருத்தங்கள், நிறுவன மாற்றங்கள் மற்றும் மீண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுப்பது உள்ளிட்ட 6 முக்கிய வழிமுறைகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய மூலோபாய திட்டத்தின் முன்னேற்றமும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது.